ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட்லாம் பண்ணோம்னா கலக்கலா பண்ணுவோம் பாருங்க. அந்த கலக்கலா பண்ணும்போது கொஞ்சமாட்டு நெய் ஆட் பண்ணி பண்ணணுங்க. நெய் ஊற்றி பண்ணும்போது நல்ல மொறுமொறுப்பாட்டு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கலக்கலா பண்ணதுக்கு இது மாதிரி அகலமான இப்போ கலக்கலா பண்ணதுக்கு ஒரு அகலமான பேசன் எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளர்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க. பெரிய டம்ளர்னா அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் சுகர் வந்து மெஷரிங் கப்பால் 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். நமக்கு இனிப்புக்கு தந்தடி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லா கரையணும். நீ பவுட்ரு பண்ணி போடணும்னா பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரையணுங்க. இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கணுங்க. நெய்க்கு பதில் எண்ணெய் எதனால ஆட் பண்ணிடலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நெய் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லாத பட்சத்துக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் மாவு ஆட் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடாங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடணுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னா எடுத்துடணும். வீட்டில் சேவ் பண்ணிடலாம். எப்படி சலசலான சத்தங்க இருக்கு பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கலக்கலா பிஸ்கட் வந்து சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.